ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 1வது வசனம். எடுத்தவங்க சத்தமா படிக்கலாம். இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும் இவரே. என் ஆவி அவர் மேல் அமர பண்ணினேன். அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். ஆமென். இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன். பிதாவானவர் தம்முடைய குமாரனாகி இயேசுவை பற்றி சாட்சி கொடுக்கிறதை நாம் அங்கே பார்க்கலாம். என் ஆத்மாவுக்கு பிரியமான இவரே. ஆத்மாவுக்கு பிரியமானவர். அதான் இன்னைக்கு precious to soul, loving soul, very loving and very dearest to soul. என் ஆத்மாவுக்கு பிரியமானவர் என் நேசகுமாரன். பிதாவானவர் இயேசுவை மகிமைப்படுத்துகிறார். பரிசுத்த ஆவியானவர் இயேசுவை மகிமைப்படுத்துகிறார். ஏன் தெரியுமா? பூமிக்கு வந்து மனிதனுக்காக ஜீவனை கொடுத்தவர் இயேசுதான். பிதா அனுப்பினார். இயேசு வந்து தன் ஜீவனை கொடுத்து, தன்னுடைய ரத்தம் முழுசு கொடுத்து உலகத்தை ரட்சித்தார். இன்றைக்கும் ரட்சித்துக் கொண்டே இருக்கிறார். உயிர் தெரிந்து பரலோகம் போய் சேர்ந்த பிறகு பரிசுத்த ஆவியானவரை பொழிந்தார். பரிசுத்த ஆவியானவர் சகல நன்மைகளையும் நமக்கு தருகிறவராய் இருக்கிறார். அவ்வளவுதான், இதுக்கு மேல யாரும் கிடையாது. அதனால இயேசு வரப்போகிறார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். பிதாவானவர் இயேசுவை எந்த கண்ணோட்டத்தோடு பார்க்கிறாரோ அந்த கண்ணோட்டத்தோடு பிதாவானவர் நம்மையும் பார்க்க ஆசைப்படுகிறார். ஏன்னா பிதாவானவருக்கு இயேசு மூத்த குமாரன், நம்ம எல்லாம் சின்ன பசங்க, இளைய குமாரர்கள், குமார்த்திகள். அப்படிதான் பைபிள் தியாலஜிகள். அப்பா ஏசப்பான்னு அன்புல சொல்றோம், அது அந்த அன்புனால. ஆனா உண்மை தியாலஜிகள் படி பார்த்தா இயேசு நமக்கு மூத்த சகோதரர். முதற்பலனாக கிறிஸ்து நமக்காக சிலுவையில் அறையப்பட்டார். ஒரு குமாரனை பிதாவானவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்தார். கோடிக்கணக்கான குமாரர்களை, குமார்த்திகளை பெற்றிருக்கிறார். அதனால பசங்க இல்லைன்னா கவலையப்படக்கூடாது. எல்லா குழந்தைங்களும் நம்ம குழந்தைங்க தான். கரெக்டா? ஆமா. பெற்றால்தான் பிள்ளையா? வாங்கி வளர்த்தார் பிள்ளை இல்லையா? அவங்க ஒத்துக்க கட்டி போட்டோம். ஆவிக்குரிய பிள்ளைகள். லாசரஸ் அண்ணனே சொல்லுவாரு, எனக்கு குழந்தை இல்லை குழந்தைன்னு சொல்லி திட்டுறாங்க, கேலி பண்றாங்க. அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. உலகத்தில் இருக்கிற எல்லா குழந்தைகளும் என் குழந்தைங்க தான். 4 மாவட்டத்தில் நடத்துறாங்களா மீட்டிங், எவ்வளவு பசங்க வராங்க பாருங்க அங்க போய். அதெல்லாம் அவங்க பசங்க தான், ஆவிக்குரிய பிள்ளைகள். ஆமா. அதனால பிள்ளை இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் கேலி பண்ணக்கூடாது. பிள்ளைகள் கர்த்தரால் கிடைக்கிற சுதந்திரம் என்று சொல்லுகிற இதே பரிசுத்த வேதாகமம். பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து கலிகுறு. கரெக்ட் தானே? பிள்ளைகள் கர்த்தரால் கிடைக்க சுதந்திரம். இல்ல இல்லையா? பைபிள் வசனம் மாறாது. சரி, குழந்தைய இல்ல, அந்த சுதந்திரத்தை ஆண்டவர் அவங்களுக்கு கொடுக்கலன்னு அர்த்தம். அதுக்கு நம்ம நரகத்துக்கு போக போறோம்னு அர்த்தமா? பரலோகம் போறதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. இயேசு கிறிஸ்துவ கல்யாணம் ஆகி இங்க உலகத்துல பசங்க ஒண்ணும் பிறக்கலையா? சுவிசேஷத்தினாலே பெற்றெடுத்தார். ஆமென், அல்லேலூயா. எங்களுக்கு பிறந்தது 2 பசங்க தான். ஆனா உலகம் ஃபுல்லா ஆவிக்குரிய பிள்ளைகள் ஏராளம். மலேசியாவில ஒரு 500 பசங்க இருப்பாங்க எங்களுக்கு. சிங்கப்பூர் ஒரு 300 போட்டுக்கோ. இலங்கையில் ஒரு 2000, இந்தியாவில் ஒரு 25,000. சுவிசேஷத்தினாலே பெற்றோம். ஒரு குமாரனை கொடுத்தார். கோடிக்கணக்கான பக்தர்கள் இப்போ இயேசு வருகைக்கு ஆவலோடு காத்திருக்கிறார்கள். அதனால பிள்ளைகள் நம் கண்ணு முன்னாடி பார்க்கிறவங்க யாரா இருந்தாலும் அவர்கள் இயேசுவால் படைக்கப்பட்டவர்கள். அப்படி யோசிக்கணும். காது துப்புனவனை கூட இயேசு அன்பா பார்த்தாராம். ஏன் தெரியுமா? இவனும் என்னால் படைக்கப்பட்டவன் தானே, இவனை நாம் இருக்கவே கூடாதுன்னு அன்பதான் பார்த்தாராம். சரித்திரம் சொல்லுது. இந்த காரி துப்புனான சிலுவையில் அறைக்கு முன்னாடி அவன் சாகுற வரைக்கும் காரி துப்பினே தான் இருந்தானா. சரித்திரம் சொல்லுது. எப்படி இருந்திருக்கும்? எத்தனை பேர் அவனை பிடிச்சி திட்டு இருந்திருப்பாங்க.
அதே போல பிலாத்து கை கழுவினானே சிலுவையில் அறையும்படி, சாகர வரைக்கும் கை அப்படி கலவர மாதிரியே தான் பண்ணிருந்தானோ, பைத்தியக்கார மாதிரி. இயேசு பிறந்தப்ப ஏரோது சில குழந்தைகளை கொண்டுட்டாங்க. எத்தனை குழந்தைகளை கொண்டுட்டாங்க பாருங்க. அவன் எப்படி செத்தான்? நோயாய்ப்பட்டு துடியாய் துடித்து ரொம்ப லேட்டா செத்தான், சீக்கிரம் கூட சாவல. ஏன்னா அவன் பண்ண பாவத்துக்கு அனுபவிக்கணும். பிரியமானவன். இப்ப நம்ம செய்தி என்னன்னா, ஆண்டவருடைய ஆத்மாவுக்கு பிரியமாய் வாழ்கிற ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்கிற ஒரு வாழ்க்கை இல்லைன்னா, அப்ப அதுக்கு பதிலா ஆத்மாவுக்கு பிரியமான அந்த ஒரு கேரக்டருக்கு பதிலா வேற ஏதோ ஒண்ணு ஆட்சி செய்யுது. கரெக்டா? இப்படி பார்க்கலாம் இன்னும் தெளிவா. 3 யோவான் 2வது வசனம், பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்கிறது போல. அருமையான ஒரு வாசனம். பல வருஷமா அந்த வாக்கு தத்தம். சிலர் என்ன பண்ணுவாங்க, உன் ஆத்மா வாழ்கிறது போல அதை விட்டுருவாங்க. நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டுகிறேன், அதை மட்டும் எடுத்துக்குவாங்க. அதுக்கு முன்னாடி வார்த்தையை விட்டுட்டாங்க. நிறைய இடத்துல அப்படி புட்டு போட்டுருவாங்க. உன் ஆத்மா வாழ்கிறது போல, however your soul living, that same way you must live in all ways. ஆத்மா வாழுமானால் சரீரமும் சுகமாய் வாழும். உன் ஆத்மா வாழ்கிறது போல. இங்க கொண்டாடுறேன், ஆத்மா வாழக்கூடாதபடி வேற ஏதோ ஒண்ணு வாழுதா, அது என்ன? அத கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சிட்டா நம்மளுக்கு ஒரு விடை, ஒரு பதில் கிடைக்கும். நம்ம உடம்பு முக்கூறுகளால் ஆனது, ஆவி, ஆத்மா, சரீரம். சரீரத்தை பார்க்க முடியும், மீதி 2ஐ பார்க்க முடியாது. ஆவியை பார்க்க முடியாது, ஆத்மாவையும் பார்க்க முடியாது. ஆனால் ஆவியை உணர முடியும். நம்ம சுவாசிக்கிறோம் பாத்தீங்களா, மூச்சு, இதுதான் ஆவி, ஸ்பிரிட்னு பேர் இதுக்கு. ஆத்மா பார்க்க முடியாது, ஆனா நம்ம உடம்புல இருக்கு. ஜீவன் தான் ஆத்மா. நல்லா கவனிங்க, ஜீவன் ஆத்மா 2 ஒண்ணு. நம்ம உடம்புக்குள்ள ஜீவன் ஓடுது. எங்க? ரத்தத்திலே ஜீவன் இருக்கிறது. நியாயப்பிரமாணம் படிச்சிருக்கீங்களா? ரத்தத்திலே ஜீவன் இருக்கிறது. ஆமா, ரத்தம் பேசும். எந்த மிருகம் சாப்பிட்டாலும் அந்த ரத்தத்தை குத்திடுன்றார், அது தொடாத. ஆனா அதான் வறுத்த நல்லா பண்றான் நம்ம ஆளு, மசாலா தான் போட்டு. நம்மளுக்கெல்லாம் அப்பா அது அங்க வருகிறப்ப நம்மளுக்கு இங்க வாங்கி வரும். மற்றதெல்லாம் சாப்பிடுன்ற ஆண்டவர் எவ்வளவு அழகா தெளிவா சொல்றாரு. நம்ம உடம்பு நல்லா இருக்கணும்ட்டு அவருக்கு ரொம்ப ஆசை. அப்ப ரத்தத்திலே ஜீவன் இருக்கிறது, அதனால்தான் ஜீவனையே கொடுத்தார் இயேசு. என்னத்தான்? ரத்தத்தையே ஒரு சுத்து ரத்தம் கூட அவர்கிட்ட வச்சுக்கினா அதுல கூட கொஞ்சம் ஜீவன் இருக்குதுன்னு சொல்லி அதை கூட தனக்காக வைத்துக் கொள்ளவில்லை. அங்கதான் இயேசு நிற்கிறார். தலைமுறையின் பாவ சாபம், தலையில முள்முடி. அதனால நம்ம சாபத்துல வாழ வேண்டிய அவசியமே கிடையாது. நல்லா சிரிச்சுன்னு சந்தோஷமா இருக்கணும். ஏதோ ஒரு சாபம் நினைச்சுன்னு பயந்து அழுதுன்னு இருக்கக்கூடாது. பிசாசே உன் கூட நடந்து வந்து பேசினாலும் அதை பத்தி கவலையே படக்கூடாது. அவன் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போயினா இருக்கலாம், போயிடுவான். தலைமுறையின் சாபம், தலையிலே முள்முடி. கைகளினால் செய்த பாவம், கைகளிலே ஆணி. கால்களினால் நடந்து சென்று செய்த பாவம், கால்களிலே ஆணி. பாட்டம், காலில் ஆணி வச்சுட்டாங்களா, உடம்புல இருக்கிற ரத்தம் ஃபுல்லா அந்த சந்துல போயிடும். அதான் கடைசி. மரித்த பிறகு கூட அவர் இதயத்தில் இருந்த ரத்தத்தை குத்தினார்கள். அதை கூட விட்டு வைக்கிற பாத்தீங்களா? ஏன் தெரியுமா? அதுல இருக்கிற கொஞ்சம் ஜீவன் அவருக்கு வச்சுக்கினாருன்னு பேர் வந்துடும். அதை கூட கொடுத்தார். மனவாட்டி சபையை சம்பாதிக்க. நம்மதான் மனவாட்டி. அது நான் பொம்பளைங்களுக்கு பேர் தானே மனவாட்டின்னு. ஒரு மனவாளனாகிய புருஷன் தான் மனவாட்டி எவ்வளவு அழகா அன்பா நேசிக்கிறாருன்றதுக்காக தான் அந்த ஸ்தானத்தை கொடுத்தார். இயேசு மனவாளனாகவும் நம்மை மனவாட்டியாகவும் அந்த ஒரு பொறுப்புல அவ்வளவு அன்பு செலுத்தினார்.
இன்றைக்கும் செலுத்திக் கொண்டு இருக்கிறார். அப்படி என்றால் ஆத்துமா வாழக்கூடாதபடி வேற என்ன வாழுது? சுருக்கமா அமைச்சிடலாம். 1 யோபு 9:4 கடினப்படுத்தி வாழ்ந்தவர் யார்? தேவனுக்கு விரோதமாய் தன் இருதயத்தை கடினப்படுத்தி வாழ்ந்தவர் யார்? எபிரேயர் 13:15 உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீர்கள். தேவ பிள்ளைகளே, 1 குறிச்சுங்க. நேரம் இல்லாதனால அந்த பாயிண்ட மட்டும் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்க போய் தியானம் பண்ணுங்க. ஆத்துமா வாழக்கூடாதபடி வேற ஏதோ ஒண்ணு வாழுதுன்னா அதுல முதலாவது என்ன தெரியுமா? கடினப்பட்ட சுபாவம். அண்ணன் பெஞ்சமின் அண்ணன் ஏதோ ஒரு தப்பு, மனிதன் தானே அவரும், கடவுளா? மன்னிச்சிடணும், அவ்வளவுதான். அவரும் மனுஷன் தானப்பா, ஏன் அதை எல்லாருக்கும் சொல்லிட்டு கெடுக்கிற? அது நமக்கான பெரிய தப்பாயிடும். வயசாயிடுச்சு, ஏதோ தடுமாற்றம், பேசிவிட்டாரு, கோவம் வந்துருச்சு, அதுக்கு இப்படியா நியாய தீர்ப்பு? அவருக்கு மன்னிச்சிடணும். மன்னிப்பு 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 மன்னிப்பு. நான் இன்னொருத்தர் தவற மன்னித்தால் தான் என் தவறுகளை இயேசு மன்னிப்பு. அதே போலதான் குடும்பத்துல கணவன் மனைவி தானே. குடும்பம் என்றாலே குறைந்தது கணவன் மனைவி. இதுல என்ன டவுட் இருக்குதா? இடையில வேற யாருன்னா உண்டா? கணவன் மனைவியுடைய அன்புக்கு இடையில வேற கிடையாது. அடுத்ததுதான் அது யாரா இருந்தாலும் சார், சொந்த அப்பா அம்மாவை கூட கட்டும். கணவன் மனைவியுடைய முதல் அன்புக்கு குறுக்கே அவர்களை பாதிக்கிற வேறு அன்புக்கு அங்க இடமே கிடையாது. கணவன் எல்லா அன்பும் ஒரு மாதிரி, இது தனி ஸ்பெஷல், அறியப்படாத தேவ ரகசியம். அவங்களுக்குன்னு ஒரு உலகம், அவங்களுக்குன்னு ஒரு தனித்தன்மை, அவங்களுக்குன்னு ஒரு தனி புரிந்து கொள்ளுதல். எங்க அக்கா கிட்ட கேட்கணும், எங்க அம்மா கிட்ட கேட்கணும், எங்க அத்தை கிட்ட கேட்கணும். மனைவி கிட்ட அப்படி சொல்லவே கூடாது. உங்ககிட்ட தான் கேட்கறமா, சொல்லு இதை பத்தி என்ன செய்யலான்னு மனைவி கிட்ட கேட்கணும். ஒருவேளை உங்களை விட அவங்களுக்கு அறிவு கம்மியா இருக்கலாம், ஆனாலும் அது அங்க ஒர்க் அவுட் ஆகும். அதே போலதான் மனைவியானோடு சுய சித்தமா எந்த தீர்மானம் எடுக்கவே கூடாது. அவர்கிட்ட கேட்கணும், அப்படி சொல்லணும். யாராவது எதுனா வந்து பேசினா அவர்கிட்ட கேட்டுக்கிட்டு சொல்றேன் அப்படி சொல்லணும். சொல்றீங்களா? ஏன் இதுல போய் என்ன கேட்கக்கூடாது? அதே போலதான் எந்த ஒரு காரியம் மணவாளன் மணவாட்டிக்குரிய ஒரு ரகசியம். இது ரகசியம், தேவ ரகசியம். மற்ற அன்பு பொது, அப்பா அம்மா, தம்பி அக்கா, அண்ணன் தங்கச்சி, அப்பா பிள்ளைகள், மாமியார் மருமகள், மாமனார் மருமகன், சொந்த பந்தம், மாமன் மைத்துனர், இது ஒரு குடும்ப அன்பு. நான் இல்லைன்னு சொல்ல. கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் நேசிப்பதும் கீழ்ப்படிவதும் கர்த்தரை சார்ந்திருப்பதும் ஆண்டவர் வைத்த ஒரு ஒழுங்கு. மன்னிக்கணும், நண்பர்களா மன்னிக்கணும், கணவன் மனைவியா இருந்தாலும் மன்னிக்கணும். கடினப்பட்ட இருதயமா நம்முடைய இருதயம் மாறவே கூடாது. அப்படியே அது எரிகிடும். அப்புறம் பல பிரச்சனைகளை கொண்டார். போன வருஷம் திட்டி இருப்பாங்க யாரோ ஒரு சொந்தக்காரர், அதை இப்ப கூட மனதில் வைத்துக் கொண்டு இருக்கவே கூடாது. அடுத்த வாட்டி நம்ம மன்னிக்கணும். மன்னிப்பு தான் ரொம்ப முக்கியம். நம்ம வாழ்க்கையே மன்னிப்புல தான் இருக்குது. இருதயம் லேசா லகுவா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும், தூக்கம் நல்லா வரும், வியாதிகள் வராது. அப்படி வந்தாலும் உடனே போயிடும். மன்னிக்கலன்னா எல்லாம் ஒன்னா சேர்ந்துக்கும். அப்புறம் மறிக்கிறப்ப நம்மளே பாவியா மறிக்க வேண்டியதா இருக்கும். ஒரு பெரிய வரம்பெற்ற ஊழியக்கார் அவங்க மனைவி மறிக்கிறதுக்கு முன்னாடி கேட்டாராம் மனைவி கிட்ட, யார் மேலேயாவது உனக்கு கோவம் இருக்குதா, மன்னிச்சிரு சொன்னாராம். ஆமா தான், நான் மன்னிச்சிட்டேன், எல்லாரையும் மன்னிச்சிட்டேன் இந்த அம்மா சொன்னாங்களாம். அதுக்கு பிறகுதான் ஒரு கை வச்சு ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணார். சந்தோஷம் அந்த அம்மா ஆண்டவர்கிட்ட போய் சேர்ந்தார்கள். இரண்டாவது லூக்கா 16:19 ஆத்மா வாழக்கூடாதபடி
இருந்தான். அவன் ரத்தாம்பரமும் விலையேறப்பட்ட வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பரமாய் வாழ்ந்து கொண்டது. சம்பிரமமான ஒரு வாழ்க்கை, லக்ஸூரியஸ் லைஃப். எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ், லக்ஸூரியஸ் லைஃப். அந்த மன தாழ்மையே இல்லை. முடிவு பாத்தீங்களா? லூக்கா 16:23. பாதாளத்தில் அவன் வேதனைப்பட்டான். ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனிதன், ஒரு குறையும் இல்லாம சம்பிரமமாய் வாழ்ந்தான். ஒரு குறை இல்ல. அந்த லாசரு கூட பகிர்ந்து கொடுக்க அவனுக்கு மனசு வரல. மேஜையின் கீழே விழும் துணிக்கையை தான் அந்த லாசரு பொறுக்கி சாப்பிட்டு இருக்கிறான். ஏப்பா இங்கே கெடுக்கிற, எப்ப பாரு இந்தா போ அங்க உட்காந்து நல்லா சாப்பிடு கொஞ்சம் கொடுத்தானா? இல்லையே. இவன் மட்டும் சம்பிரமமாய் ஆடம்பர வாழ்க்கை. ஆத்துமா வாழக்கூடாதபடி அங்க ஆடம்பரம் வாழ்கிறது. ஆத்துமா வாழக்கூடாதபடி அங்க செல்வ செருக்கு வாழ்கிறது. டிரெஸ்ஸிங் என்ன மாதிரி பணக்காரனம் தெரியுமா? அந்த ஊர்லயே பெரிய பணக்காரனம், பயங்கரம். நம்ம வாழ்க்கையில் அப்படி இருக்கக்கூடாது. பண ஆசை இருக்கக்கூடாது. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறு. Loving of money is root of all evil things. Oh, you man of God, get away from that place. அதை விட்டு ஓடுன்றாரு. சில காரியங்களை விட்டு ஓடணுமா? வேசித்தனத்தை விட்டு ஓடு, பாவத்தை விட்டு ஓடு, பண ஆசையை விட்டு ஓடு, விக்கிரக ஆராதனை விட்டு ஓடு. அது மெதுவா கூட போக கூடாது. இருக்கிறதுல போதும் என்று இருக்க கடவோம். கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தில் நாம் திருப்தியாய் மகிழ்ச்சியாக வாழ கடவோம். அதிலே சொல்லுங்க. அவ்வளவுதான். இயேசு நம்மோடு இருக்கிறார், அது போதும். அவர் தேவைகளை அற்புதமாய் சந்திப்பார். போறோம் வட இந்தியாவுக்கு, எவ்வளவு தேவைகள் இருக்குது. ரிட்டர்ன் டிக்கெட் எடுக்கல, போறதுக்கு தான் டிக்கெட் புக் பண்ணிக்கிறோம். ரிட்டர்ன் டிக்கெட் எடுக்கல இன்னும். அங்க போய் எவ்வளவு செலவுகள் ஊழியங்கள்ல. தப்பு பண்ணாலும் நாங்க வட இந்தியா ஊழியமோ இலங்கை ஊழியமோ செலவுதான். ஆண்டவர் அற்புதமா சந்திப்பார். விசுவாசம் தான். விசுவாசி அவன் என்றும் பதறான். அவருடைய வேலை. இப்ப ஆத்மா வாழணும். கோபத்தை மிகுந்த உக்கிரகத்தை விட்டுவிடு, கடினமான இருதயத்தை விட்டுவிடு, யாரையும் தாக்கி பேசாதே. இரண்டாவது ஆடம்பரத்தை வெறுத்து விடு, எளிமையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து காட்டு. அல்லேலூயா சொல்லுங்க. ஆத்மா ரொம்ப சிறப்பா வாழும் நம்ம உள்ளத்துல. அடுத்தது பாருங்க, ஆதியாகமம் 6:5-6. நம்ம ஆத்மா வாழக்கூடாதபடி வேற என்னமோ ஒண்ணு வாழுது. அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் கொள்ளாதது என்றும் கண்டு பூமியில மனுஷனை உண்டாக்கினதுக்காக மனஸ்தாபப்பட்டான். பாத்தீங்களா? 6வது வசனத்திலே ஆண்டவரே அழ ஆரம்பிச்சிட்டார். 6வது அதிகாரத்திலே நல்லது 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 என்று கண்டார். ஆதாம் ஏவாளையும் படைத்து நல்லது என்று கண்டார். 6ஆம் அதிகாரத்தில் ஏண்டா இவங்களை படிச்சுன்னு அழுதார். எவ்வளவு வேதனை பாருங்க. நான் நினைக்கிறேன் அந்த வசனத்தை படிச்சா திருப்பி படிச்சு பாருங்களா. உட்காந்து தலைமையில கை வச்சுன்னு இருப்பாரு என்னவோ தெரியல. ஏன்டா மனிதனை படைத்தேனோ அதை பற்றித்தான் கண்ணதாசன் எழுதினாரு. படைத்தானே அப்படி வந்துதான் அந்த பாட்டு. நிறைய பாட்டு பைபிள்ல இருந்து வந்துதான். கரெக்ட் தான் ஐயா. அடுத்த புஸ்தகத்துல, அதுக்கு அடுத்த புஸ்தகத்துல கூட இல்லையா, அதே புஸ்தகத்துல 6ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனம், நான் மனிதனை படைத்ததற்காக மனஸ்தாபப்பட்ட காரணம் அக்கிரமம். சொல்லுங்க எல்லாரும். நான் என்ன அப்படி பெரிய அக்கிரமம் பண்ணிட்டேன் அப்படின்னு வாங்க. பாத்தீங்களா? சொல்றேன். கிரமம் தவறினாலே அக்கிரமம். காலையில 5 மணிக்கு ஜெபிக்கிறீங்களா, அதை நிறுத்திட்டீங்களா, அதான் அக்கிரமம். வழக்கம் போல இருக்கிற உபாசத்தை நிறுத்திட்டீங்களா, அதான் அக்கிரமம். ஆராதனைக்கு 10 மணிக்குள்ள வரணும், அது தள்ளி வரீங்களா, அதான் அக்கிரமம். சபை கூடி வருதுல அற்பமா நினைக்கிறீங்களா, அதுக்கு பேர் தான் அற்பம், அக்கிரமம். பென்ஜமின் அண்ணன் திட்ட போறாரு, லேட்டா போனா கூட சாப்பாடு கிடைக்க போகுது, அப்படி வேணுமுன்னே லேட்டா வர்றது அக்கிரமம். சோத்து பட்டாளமா இருக்கக்கூடாது.
இயேசு பட்டாளமா இருக்கணும். அல்லே சொல்லுங்க. இந்த வண்ணாந்தரத்துல இப்படி ஒரு அழகான தேவாலயம், மத்தியானத்துல சாப்பாடு, எவ்வளவு சந்தோஷமா வந்து முன்கூட்டியே வரணும். அது அவரு கர்த்தருக்காக செய்யறார். பாவம் ஜனங்க பசியா போக கூடாது. அது அவர் வச்ச கிருபை. ஆண்டவர் அவர் மேல வச்ச கிருபை, அவரு நம்ம மேல வச்சிருக்கிற அன்பு. சபை கூடி வருதலை அற்பமாய் நினைத்தார், அதுக்கு பேர் அக்கிரமம். அன்பான ஒரு மனிதன் கோபமாய் மாறுகிறான் என்றால் அது அக்கிரமம். கோபமாக்கிறோம், கோபமாக இருந்து போட்டோம். கரெக்டா? இப்போ நான் ரொம்ப அன்பா இருந்துட்டு 25 வருஷம் 30 வருஷம் எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு, பவுல் ஐயோ ஐயோ பவுல் பிரதரா அவ்வளோ அன்பானவர், அவ்வளோ அன்பு பாசம், நல்லா நேசிப்பாரு. ஒரு நாள் என்னை பத்தி கேள்விப்படுறீங்கன்னு வச்சுக்கோங்க, பவுல் பிரதர் கோவம் வந்து ஒருத்தனை கொண்டுட்டாரு. பவுலா? பவுல் பிரதரா? அடப்பா, நம்பவே முடியலையே. உண்மையாவா? வேற யாருன்னா கொண்டுட்டாங்களா? அவர் மேல பழியா? இல்ல, 2 கண்ணால நான் பார்த்தேன், அவருதான் கொண்டுட்டாரு. சட்ட ஈக்கள் தைலக்காரனுடைய தைலத்தை நாரி கெட்டு போக. அத்தனை வருஷம் அன்பா வாழ்ந்து அன்பா இருந்து என்ன பிரயோஜனம்? முடிவு அறிந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். கடைசி வரை அந்த அன்பையும் பாசத்தையும் பக்தியையும் காத்துக்கொள்ள வேண்டும். யோசித்து பாருங்க. அக்கிரமம் இருக்கக்கூடாது குடும்ப வாழ்க்கையில. தனியா யாருக்கான 500 ரூபாய் கொடுக்கணுமா, போய் கொடுத்துரு. அது எதுக்கு ரொம்ப நாளைக்கு பேலன்ஸ்? கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை. முக்கியமா கடன் படக்கூடாது. அப்படி கடன் பட்டா அதை தீர்க்க முடிவு எடுக்கணும், ஏற்பாடு செய்யணும். எசேக்கியேல் 7:13 தன் அக்கிரமத்தில் வாழ்கிற எவனும் தன்னை திடப்படுத்த மாட்டான். என்னாகமம் 15:31 அவன் கர்த்தரின் வார்த்தை அசட்டை பண்ணி அவர் கற்பனையை மீறினபடியால் அவன் ஆத்துமா அறுப்புண்டு போகும், அவன் அக்கிரமம் அவன் மேல் இருக்கும் இருக்கும். பாருங்க, சங்கீதம் 10:7 அவன் வாய் சபிப்பினால் அவன் நாவின் கீழ் தீவினை அக்கிரமம் இருக்குதான். சங்கீதம் 25:11 ஒத்துக்கிறார் பாருங்க, கர்த்தாவே என் அக்கிரமம் பெரியது, உமது நாமத்தின் நிமித்தம் அதையெல்லாம் மன்னித்தார்களும். மறைக்கல. அதனால்தான் தாவீதை பற்றி ஆண்டவர் என் இதயத்திற்கு ஏற்ற தாசன் அப்படின்னு சொன்னது காரணம் தான். தாவீதை ஆண்டவர் ரொம்ப நேசித்ததற்கு காரணம், உடனே ஒத்துக்குவார், தன் தப்ப உடனே ஒத்துக்குவார், உடனே அறிக்கிடுவார், உடனே மன்னிப்பு கேட்பாரு. நான் ஒன்னும் மன்னிப்பு கேட்க தேவையில்லைன்னு வாங்கல. அதான் கடினப்பட்ட இருதயம். சிலர் சொல்லுவாங்க பாருங்க, பந்தா நான் ஒன்னும் தப்பு பண்ணிவிட்டு மன்னிப்பு கேட்கிற ஆள் இல்லை. இதுல ஒரு பந்தா அப்படிப்பட்டவனா பயங்கரமான தப்புங்களை பண்ணுவான். இப்ப தப்பே பண்ணாட்டி கூட அந்த பிரச்சனை பெருசாக இருக்கிறதுக்கு யாரோ ஒருத்தர் துணிஞ்சு, எப்பா இந்த தப்புகள்லாம் இந்த பிரச்சனைகள்லாம் காரணம் நான் தான், என்ன மன்னிச்சிருன்னு கேட்கிறாருன்னு வச்சுங்க, அந்த பிரச்சனை சால்வ் ஆயிடும். ஆனா அந்த தப்பை பண்ணது அவரு இல்ல, பாவம் ஏற்றுக்கொண்டார். யாரோ ஒருத்தர் தப்பு அவர் ஏற்றுக்கொண்டார், அங்க பிரச்சனை தீர்வதற்காக ஏற்றுக்கொண்டார். ஆனா உண்மையா அந்த தப்பு செய்தவங்க கண்டிப்பா இவர்கிட்ட வந்து அதை வாபஸ் வாங்கணும். ஐயா பண்ணது நானு, நீங்க அங்க சாரி கேட்டீங்க, இல்லப்பா அங்க அப்படியே அமைதியா இருந்தா பிரச்சனை பெருசாயிட்டு இருக்கும், அதனாலதான் நான் சாரி கேட்டேன். ஐயா ரொம்ப நன்றிங்கய்யா, என் பாவத்தை என்னுடைய தப்பை நீங்க ஏத்துக்கிட்டீங்க அப்படின்னு அவன் வந்து அங்க கேட்டானா அவனுக்கு அது மன்னிக்கப்படும். ஆத்மா வாழ்கிறது போல ஆத்மாவை வாழ விடுங்க, செழிப்பா வாழ விடுங்க, பக்தியா பரிசுத்தமா வாழ விடுங்க. அதை அடக்கி கொள்ளக்கூடாது. நமக்குள்ள ஆத்மா இருக்கிறதே, மனிதனுடைய ஆத்மா கட்டத்தந்த தீபமா இருக்கிறது. மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஆத்மாவை கெடுத்து நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? ஒரே ஒரு பெற்ற ஆத்மா. நம்ம ஒரே ஒரு ஆத்மாவை ஒரு தராசில வச்சு இந்த உலகத்தையே அடுத்த தராசில வச்சாலும் ஆத்மாவுக்கு ஈடு என எதுவுமே கிடையாது. யோசித்து பாரு. அடுத்தது 1 தீமோத்தேயு 5:6. 1 தீமோத்தேயு 5:6 நம்முடைய ஆத்மா வாழக்கூடாதபடி 1 தீமோத்தேயு 5:6 சுகபோகமாய்
அவ்வளவுதான். போதுமா? ரெடி. சுகபோகமான வாழ்க்கை இருக்கவே கூடாது. யாக்கோபு 5:1-2-3 படிச்சு பாருங்க. 2 தீமோத்தேயு 3:1-5 படிச்சு பாத்தீங்கன்னா சுகபோகமான வாழ்க்கை எவ்வளவு மோசமானது, எவ்வளவு பொல்லாத காரியம், அதை நம்முடைய ஆத்மாவுக்கு எடுத்து நாசமாக்கிடும். அப்படியெல்லாம் ஆண்டவர் சொல்றார். ஃபைனல் 2 பேதுரு 2:13, 2 பேதுரு 2:13, அதே போல 2 பேதுரு 2:12-13 இதெல்லாம் தொகுத்து இப்ப தமிழ்ல நான் குறிச்சு வச்சுக்கிறேன் பாருங்க. இதெல்லாம் நம்ம ஆத்மாவை வாழ விடாம கெடுக்கிறது. மிருக ஜீவன் போன்ற வாழ்க்கை, தூஷிக்கிற வாழ்க்கை, கேடு கெட்ட வாழ்க்கை, அநியாய கூலி வாங்குகிற வாழ்க்கை, சிற்றின்ப வாழ்க்கை, கரைபடிந்த வாழ்க்கை, இலச்சையான அருவருப்பான வாழ்க்கை, வஞ்சனை செய்கிற வாழ்க்கை, விபச்சார மயக்கத்தால் நிறைந்த வாழ்க்கை, பாவ கண்களை கொண்ட வாழ்க்கை, தந்திரம் நிறைந்த ஒரு வாழ்க்கை, பொருளாசை கொண்ட ஒரு வாழ்க்கை, இப்படிப்பட்டவர்களுக்கு என்றென்றைக்கும் காரிலே வைக்கப்பட்டிருக்கிறது. லிஸ்ட் பாத்தீங்களா? பைபிள் இருக்குது. இப்போ புது தமிழுக்காக நான் எழுதி வச்சுக்கிறேன். நீங்க 2 பேதுரு 2:12-13 குறிச்சுக்குங்க. நான் படிச்சினேன். இதெல்லாம் அதுல பைந்தமிழ்ல இருக்கும். எவ்வளவு அழகா எச்சரிக்கிறார் பேதுரு. இப்படியாப்பட்ட வாழ்க்கை நம்முடைய ஆத்மாவை வாழ விடாது, கெடுத்து நாசமாக்கிடும். நம்ம சமாதானமா வாழ விடாது. பெருமை, இச்சை, அலங்காரம், தான் தோன்றித்தனமாக வாழ்கிற ஒரு வாழ்க்கை, இவைகளை கர்த்தர் வெறுக்கிறார். ஆண்டவரே உமக்கு பிரியமான வாழ்க்கை. பிதாவானவர் சொல்றார், எனக்கு பிரியமான தாசன், என் ஆத்மாவுக்கு பிரியமான நேசன் இவரே, என் ஆத்மாவுக்கு பிரியமான நேசன். அப்படி நம்மளை பார்த்து பிதாவானவர் சொல்ல முடியுமா? இயேசுவை சொல்ற மாதிரி. ஆனா ஒரு கால் பாகம் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறலாமே. வாரம் சர்ச்சுக்கு வரோம். ஒரு வாரத்துல ஒரு தப்ப விட்டா கூட இன்னைக்கு எவ்வளவு பெரிய பக்திமான்களை மாதிரி இருக்கலாமே. எங்க ஒன்னும் கோபமே நிக்கலையே. 28 வருஷம் அவங்க ரட்சிக்கப்பட்டு புர்னு வருது, கார் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி. கோபம் இல்ல? எல்லாரும் பார்த்து சிரிப்பாரு, சொல்லு ஒழுகும், நல்லா அன்பா பேசுவாரு, எல்லாம் ரைட்டு. சொந்த மனைவியை பார்த்தா எரிசலா வருது. பொண்ணு பிடிச்சிருக்குதான்னு கேட்டு தானே பண்ணாங்க கல்யாணம். அப்ப எப்படி கோபம் வருது 4 வருஷத்துல? குறை இருக்கும், மனைவி கிட்ட குறை இருக்கும். குறை இல்லாத இந்த உலகத்துல யாருமே கிடையாது. ஆமா, குறை இல்லாத மனுஷனே கிடையாது. என்கிட்ட கூட குறை இருக்கும், ஆனா நான் ஒத்துக்கணும். என்கிட்ட குறை இருக்குதுன்னு ஒத்துக்கணும், அதுவே ஒரு பெரிய சந்தோஷம். எனக்குள்ள ஒரு பெரிய திருப்தி. பரவாயில்ல, ஒத்துக்கணும். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இரக்கம் பெறுவான். மன்னிக்கணும், கணவரை மன்னிக்கணும், மனைவியை மன்னிக்கணும், டைம் ஒதுக்கணும். அன்பா உட்காந்து பேசுறதுக்கு தான் கணவன் மனைவியா படிச்சார் ஆண்டவர். மனை விட்டு பேசணும், கொஞ்சம் நேரம் ஒதுக்கி பேசணும். 2 பேரும் அப்படி தனியாக என்ன போய் விளையாட்டுன்னு வரணும், ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு வரணும், என்ன எதுவும் வந்தாலும் மனை விட்டு பேசணும். வேற யாருக்கிட்டையும் மனை விட்டு பேசக்கூடாது. கணவன் மனைவி ஒரே சரீரம்ன்றார் ஆண்டவர். கல்யாணமாய் 4 நாள் தான் ஆச்சான். கணவன் மனைவி வாக்கிங் போறாங்க. கல்யாணம் ஆகி 4 நாள். எப்படி இருக்கும்? புது தம்பதியர்ல புதுசா ஒரு டேப் ரெக்கார்டு, ஒரு ரேடியோ, டிவி வாங்கினா எப்படியா அதே பார்த்துட்டு இருப்போம். கொஞ்ச நேரம், 1 மாசம் ஓடும். அப்படி அந்த மாதிரி இவனுக்கு ஒரே த்ரில்லிங். நம்மளுக்கு மனைவி கிடைச்சிச்சு. நடந்து போறாங்க, கல்லு குத்திக்கிச்சு. மனைவி காலில் கல்லு ஒண்ணு குத்திக்கிச்சு. ஐயோ ஐயோ கத்துது. ஓ டார்லிங், வாட் ஹேப்பன் டு யூ? புருஷன் கேக்குறாரு. இங்கிலீஷ் தானே வருது பாருங்க. அத்தான் கல்லு குத்திக்கிச்சு. அத்தான் அப்படியா? இத காட்டு. குத்திக்கிற கல்ல புடுங்கி ரத்தம். கல்லு, ஏ கல்லு, என் மனைவி கால நீ எப்படி குத்தலாம்? யூ கம் டார்லிங், ஐ வில் டேக் 24 hour ஹாஸ்பிட்டல். அன்பே, டார்லிங்னா வேற எதுவோ நினைச்சுக்காதீங்க. அன்பே என்ன அர்த்தம்? டார்லிங், அன்பே. உன்ன நான் 24 மணி நேரம் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போறேன்றார். இது என்னைக்கு? கல்யாணமாய் 4 நாள்.
4 வருஷம் ஆயிடுச்சு. அதே தம்பதர் வாக்கிங் போறாங்க, கல்லு குத்திச்சு. அதே கல்லுல வேற. ஐயோ ஐயோ ஐயோ, மனைவி கத்துது. ஏய், என்ன சத்தம் போடுற? அத்தான் கல்லு குத்திக்கு சத்தம். பார்த்து வரக்கூடாது, சனின. 4 வருஷத்துல 4 நாள் ஆனப்ப கல்லுக்கு சனின்னு என்ன கொடுத்தான் பேரு. இப்ப அந்த சனின் என்ற வார்த்தை யாரு கொடுத்தான்? 4 வருஷத்துல அன்பு தணிந்து போனது. கடைசி காலத்தில் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். ஐயா, ஆசை 60 நாள், மோசம் மோகம் 30 நாள். இது உண்மை. ஆனா உண்மையான தெய்வீக அன்பு மரிக்கிற வரைக்கும் இருக்கணும். கையை தட்டி கத்துற சோத்திரம் பண்ணலாமா? ஆமென். அதுதான் குறையக்கூடாது. உண்மையான தெய்வீக அன்பு. ஆபிரகாம் சாராள் எவ்வளவு வயசாயிருச்சு, 2 பேரும் அப்படி போறாங்க பாருங்க வாக்கிங், தாத்தா பாட்டி. ஒரு அபிமலேக்கு ராஜா சாராள கிட்னாப் பண்ணிட்டானே, 90 வயசு. சாராளுக்கு அப்போ 90 வயசு. அபிமலேக்குன்னு ஒரு ராஜா தூக்கிட்டான் அலேக்கு. அப்ப ஆபிரகாம் தன் மனைவி எவ்வளவு அழகா வச்சிருந்திருக்கிறார் பாருங்க. 90 வயசுலயா பேரல இப்ப வாங்கி கொடுத்திருப்பாரு. அந்த காலத்துல இதை விட வசதி இருந்திருக்கையா? வாசனை திரவியங்கள் பழைய ஏற்பாட்டு காலத்துல இருந்திருக்குது. அவங்க மனைவியை அழகா வச்சுக்கணும். இதுதான் அந்த ஆபிரகாம் சாரால நான் கொண்டு வந்த பாயிண்ட். எப்படின்னாப்பா கேட்கும் பாவம். நாங்க அவங்களுக்கு இன்னும் ஒரு சோப்பு ஆசையா இருக்கும் வாங்கறதுக்கு. அது ஒண்ணு வாங்கி, ஆனா காஸ்ட்லி. நீ கேட்ட கேருக்கு இந்த சோப்பு உனக்கு கேக்குதா? அப்படிலாம் சொல்லக்கூடாது. அவங்களுக்கு எங்க கேள்விப்பட்டுக்கிறாங்க, நீ ஏதோ வழக்கு மேல அம்மாம் சோப்பு லக்ஸ் சோப்பு போடுற, நீ போட்டுனேரு. அவங்க எங்க கேள்விப்பட்டுக்கிறாங்க ஒரு வசதி சோப்பு கேட்டாங்க, வாங்கி வர சொல்லி வாங்கி வந்து கொடுங்க ஆசைப்பட்டு கேட்டாங்க. அவங்க 7 கடலுக்கு அந்த பக்கம் இருக்கிற ஒரு வாழைப்பழத்தை கேட்டாங்க சோப்பு. அது போலதான் மனைவி விரும்புகிறத வாங்கி கொடுங்க. ஸ்மால் திங்ஸ் பட் வெரி இம்பார்ட்டன்ட். என்னங்க? ஆமா, என் மனைவி ரொம்ப பிடிக்கும் டீ, வாங்கி கொடுத்துருவேன். எதனா ஊருக்கு போனோம்னா பட்டாணி, பொட்டுக்கடலை, உப்பு கடலை இதெல்லாம் வாங்கி கொடுப்பேன்னு தான் அவங்க கூட கூடாது. ஆமா, ரொம்ப பிடிக்கும். என் கூட வராத பட்சத்துல இதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு போவேன். வர வரைக்கும் திரும்பி கடை சாதாரண காரியம். அதெல்லாம் முடியாது. நான் வர வரைக்கும் பட்டினா கடை எப்படின்னா சோத்திரம் பண்ணரு, ஜெபம் பண்ணரு, ஜோலனா பேக மாட்டிக்கணும் வீட்டு ஊழியத்துக்கு போயின்னு இருப்பாங்க சிலரு. மனைவி பரிசு பட்டினிமா இருக்கும். அதை நான் தேவ பிள்ளைகளே, ஆத்மா வாழக்கூடாதபடி 1 கடினப்படுத்தும் இருதயம், 2 சம்பிரமமான வாழ்க்கை, 3 அக்கிரமம், 4 சுகபோகமான வாழ்க்கை, 5 உல்லாசமான வாழ்க்கை. கடைசி வெளிப்படுத்தல் 18:7 அப்புறம் 14 செல்வமான பாபிலோன் பெண்ணின் செல்வமான ஒரு வாழ்க்கை. 18:7 செல்வாக்கு, 18:14 அவுட்டு. 18:7 செல்வாக்கால் வாழ்ந்தால் 18:14 எல்லாம் இழந்து நாசமா போனார். வெளிப்படுத்தல நாசமா போறதுதான், உலகமே நாசமா போகுது. பாபிலோனிய பெண்ணின் வாழ்க்கை, விபச்சார வேசித்தன எண்ணங்கள், ஒருவேளை செயல்முறையில் இல்லாம இருக்கலாம். சிந்தனா சக்தி, தவறான சிந்தனைகள், இவர்கள் எல்லாம் கர்த்தர் அருவருக்கிறார். தப்பான முறையில் வருகிற எந்த ஆசீர்வாதமும் நமக்கு சாபமா மாறிடும். கஞ்சி குடி, தண்ணி குடிச்சினாலும் ஊழியத்தை செய், கூழு குடிச்சிட்டாவது சந்தோஷமா போய் உன் கடமையை செய். தவறான முறையில் வர்ற பணம் நமக்கு தேவை. கர்த்தர் அவைகளை அருவருக்கிறார். உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டுகிறேன். ஆத்மா வாழ வேண்டும். அதற்குதான் தேவனுடைய வார்த்தை, தியானம், உபவாசம், ஜபம்,
கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிற அனுபவங்கள் முடிக்க மனமின்றி முடிக்கிறேன். எல்லாம் கை பிடிக்கலாமா? சாமன். நன்றி தகப்பனே, எங்களோடு நீர் பேசின அன்பிற்காய் ஸ்தோத்திரம், என்னோடு பேசின கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆத்துமா வாழ்கிறது போல நாங்கள் இந்த உலகத்துல வாழத்தக்கதாய் கிருபை செய்யுங்கப்பா. இதோ என் தாசன், என் ஆத்மாவுக்கு பிரியமான என்னுடைய நேசரும் இவரே. அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை எங்களை பார்த்து நீர் சொல்லத்தக்கதாக கிருபை செய்யுங்கப்பா. அன்பு பிள்ளைகளை மனதார கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அடிமை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அப்படியே செய்யும். துதி கனமாக ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென். ஆமென். ஆமென்.